இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட யுஏஎன வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல. எனக்கு வந்து நேம் வந்து டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கு. இத வந்து எப்படி நான் சரி பண்ணி, என்னோட யுஏஎன வந்து எப்படி நான் ஆக்டிவேட் பண்றது? இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வீடியோல அவரோட ப்ராப்ளத்த பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கும் வந்து இது மாதிரி யுஏஎன் ஆக்டிவேட் பண்றதுல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா, அத வந்து எப்படி நம்ம சரி பண்றது? எப்படி ஆக்டிவேட் பண்றது? அப்படின்னு இந்த வீடியோல லைவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ப்ராப்ளத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து யுஏஎன வந்து லாகின் பண்ண முடியல. நோ ரூட் டூ ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி எரர் வந்து வருது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து ரிசால்வ் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து என்னோட யுஏஎன வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, எனக்கு வந்து நான் வந்து என்னோட யுஏஎன வந்து லாகின் பண்ணும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆச்சுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரர் வந்து கிளியர் ஆயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூனால இந்த மாரி அடிக்கடி வந்து டிஃபரெண்ட் நேம்ல வந்து எரர் வந்து வரதான் செய்யும். ஸோ அந்த மாரி வந்ததுன்னா, கொஞ்சம் டைம் டிலே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட யுஏஎன் வந்து லாகின் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களோட யுஏஎன்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ யுஏஎன் வந்து லாகின் பண்ணுங்க. டெஃபினட்டா லாகின் ஆகும். அடுத்தது வந்து அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த மெயில பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த மெயிலு. அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியல ப்ரோ. பிகாஸ் யுஏஎன் தினேஷ் முருகன், அப்புறம் ஆதார்ல வந்து தினேஷ் எம், பாஸ்புக்ல வந்து எம் தினேஷ். ஸோ ஒவ்வொன்லயுமே நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா தான் இருக்கு. எதுலயுமே நேம் வந்து சேமா இல்ல. யுஏஎன் ஆக்டிவேஷன் பண்ண ட்ரை பண்ணா யுஐடிஏஐ நேம் வேறன்னு வருது. ஆக்டிவேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இத வந்து எப்படி நம்ம சரி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஏதாவது ஒரு நேம டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட யுஏஎன் நேம நான் டிஃபால்ட்டா வச்சுக்கிறேன். மத்த எல்லாத்துலயும் என்னால ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, யுஏஎன்ல இருக்க தினேஷ் முருகன் அப்படிங்கிறத அப்படியே விட்டுட்டு, ஆதார்ல இருக்கக்கூடிய நேம வந்துட்டு யுஏஎன்ல இருக்கிற மாரி தினேஷ் முருகன் அப்படின்னு மாத்தணும். பாஸ்புக்லயும் அதே மாதிரி நீங்க அப்டேட் வந்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, இத வந்து பண்ணுங்க. இல்ல என்னால வந்துட்டு என்னோட ஆதார்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆதார்ல சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல. எந்த ப்ரூஃப்லயும் எனக்கு தினேஷ் முருகன் அப்படின்னு வந்து இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ஆதார வந்து டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். இப்போ ஆதார்ல வந்து தினேஷ் எம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதே நேம நீங்க வந்து மத்த இடங்கள்ல அப்டேட் வந்து பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார்ல இருக்கிற நேம டிஃபால்ட்டா வச்சுக்கிட்டு, யுஏஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தினேஷ் எம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் வந்து பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வாங்கி, உங்களோட அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி, அதோட உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்ட வந்து ஸ்கேன் பண்ணி, ஒரு கலர் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. அதையும் அதோட அட்டாச் பண்ணி, செல்ஃப் அட்டஸ்டேட் அதில போட்டு, உங்களோட கம்பெனியில வந்து சீல் அண்ட் சைன் வாங்கி, பிஎஃப் ஆஃபீஸ்ல டைரக்ட்டா கொண்டு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட யுஏஎன்ல வந்து தினேஷ் எம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் எடுத்து பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா ஆக்டிவேட்டட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல வந்து நேம்ல இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. இதையும் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல போயிட்டு உங்களோட நேம வந்து எம் தினேஷ் அப்படின்னு இருக்கிறத வந்து தினேஷ் எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியல தூக்கி பேக் சைட்ல போட்டுருங்க. ஸோ இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்புக் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட வந்துட்டு நீங்க உள்ள லிங்க் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா லிங்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யுஏஎன்ல வந்து உங்களோட நேம தினேஷ் எம் அப்படின்னு மாத்திட்டீங்க அப்படின்னாலே, யுஏஎன வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களோட பாஸ்புக்ல சேஞ்ச் பண்ணிட்டு, பாஸ்புக்க பேங்கோட அக்கவுண்ட்ட வந்து உள்ள கேஒய்சில லிங்க் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா லிங்க் ஆகும். அதே மாதிரி உங்களோட பான் கார்ட லிங்க் பண்ணும்போது, உங்களோட பான் கார்ட்ல இனிஷியல் வந்துட்டு பேக் சைட்ல தான் இருக்கணும். அப்பதான் வந்து லிங்க் ஆகும். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்ல மாத்தி கடந்ததுனாலும் லிங்க் ஆகாது. இந்த மாரியான ஒரு இஷ்யூ இருக்குது. அதே மாரி உங்களோட பான் கார்ட்ல இனிஷியல மட்டும் வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. ஒண்ணு உங்களோட ஃபாதர்ஸ் நேம வந்து ஆட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, உங்களோட நேம் மட்டும் தான் இருக்கும். இனிஷியல ரிமூவ் பண்ணலாம். இனிஷியல புதுசா அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களுக்கு யுஏஎன் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு யுஏஎன்ல நேம ஆதார் மாரி மாத்துங்க. இல்லன்னா ஆதார்ல இருக்கிற நேம யுஏஎன்ல இருக்கிற மாதிரி மாத்துங்க. எல்லா டாக்குமெண்ட்லயும் நேம் சேமா இருந்ததுன்னா, எல்லா டாக்குமெண்ட்டுமே ஈஸியா லிங்க் ஆயிரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த மெத்தடு.